குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக, அதிமுக, பாமக, காங்கிரஸ், தமாக, சுயேட்சை என மொத்தம் 51 கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் 32 இடங்களை திமுக பிடித்துள்ளது. மேயராக மகாலட்சுமி உள்ளார். ஆரம்பம் முதல் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மேயரிடம் விரோத போக்கை கடைபிடித்து வந்தனர். இந்த சூழலில் 2 மாதங்களாக சொந்த கட்சி கவுன்சிலர்களை மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். தங்கள் பகுதிகளில் வேலை முறையாக நடப்பதில்லை மற்றும் உட்கட்சி பூசலால் மேயருக்கு எதிராக மோதல் போக்கை கையில் எடுத்தனர். மேயர் மகாலட்சுமி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் திமுக உட்பட 33 கவுன்சிலர்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர். மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் 6 முறை பேச்சு நடத்தியும் பலன் இல்லாததால் அமைச்சர் நேரு எதிர்ப்பு கவுன்சிலர்களை அழைத்து பேசினார். ஆனால் மீண்டும் மோதல் போக்கு தொடர்ந்தது. எதிர்ப்பு கவுன்சிலர்களின் தொடர் வலியுறுத்தலால் ஜூலை 29 நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் அது தொடர்பான விவாதம் நடத்தப்படும் என மாநகராட்சி கமிஷனர் கூறியுள்ளார். இந்த சூழலில் காஞ்சிபுரம் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் எதிர்ப்பு கவுன்சிலர்களிடம் கழக அமைப்பு இணை செயலாளர் அன்பகம் கலை பேச்சு நடத்தினார். திமுக எதிர்ப்பு கவுன்சிலர்கள் 20 பேர் மேயர் மகாலட்சுமியின் கணவர் யுவராஜுடன் சமரச பேச்சு நடந்தது. இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும், தலைமைக்கு எதிராக முடிவு எடுக்கும் கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை பாயும் என எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே நெல்லை, கோவை என 2 இடங்களில் கிளம்பிய எதிர்ப்பு குரலால் மேயர்களின் பதவி பறிபோனது. அந்த வரிசையில் காஞ்சிபுரமும் இணைந்து விடுமோ என திமுக வட்டாரங்கள் பேசி வருகின்றன.